நான் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஒரு குட்டி ஏஞ்சலோட 5வது பர்த்டே பார்ட்டிக்கு தான். இவங்க ஒரு 2 வயசுலேருந்தே என்னோட ஏஞ்சல். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் போனேன். துபாயில் நான் அட்டன் பண்ணுற முதல் பர்த்டே பார்ட்டி இது. என்ட்ரன்ஸ்லேயே பேபி ஃபோட்டோவோட வெல்கம் போர்டு வச்சுருந்தாங்க. அதுவும் அந்த ஏஞ்சலுக்கு பிடிச்ச பர்பிள் கலரில் யூனிகான் பிக்சரோட. பார்ட்டி ஹால் உள்ள என்ட்ரானோன்னு நம்ம ஊர் மாதிரி சந்தனம் வெத்தலை பாக்கு இல்லாமல் கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட் வச்சுருந்தாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் பெர்மிஷன் கிடைக்கல. நானும் என் ஃப்ளாட்டில் உள்ள குட்டி பையனும் தான் போனோம் பார்ட்டிக்கு. போனோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. நானும் அவனும் சேர்ஸ்லாம் சொல்லிட்டு குடித்தோம். லெமன் மின்ட் ஃப்ளேவரில் நல்லா சுள்ளணும், அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு இருந்துச்சு. குட்டி ஏஞ்சல் ஃபோட்டோஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணி ஸ்ட்ரிங் லைட் வெளிச்சத்தில் மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அதில் உள்ள ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு கதையை சொன்னிச்சு. ஒரு சின்ன சிரிப்பாலேயே வீட்டையே வெளிச்சமாக்கிடுவாங்க. சுற்றி நடக்கிற விஷயங்களை ஆர்வமாக பார்ப்பாங்க. தன்னோட இன்னசென்ட்டான பேச்சாலும் அன்பாலும் மதுரை குறும்போட பிறந்த குட்டி தேவதை தான் இந்த அதித்தி வர்ணிகா. ஸ்டேஜ் டெக்கரேஷன்லாம் ப்ளூ அண்ட் ஒயிட் கலரில் பண்ணியிருந்தாங்க. அந்த கலர் காம்பினேஷனில் எல்லா பக்கமும் கட்டியிருந்த பலூன் இன்னும் பார்ட்டி ஹாலில் அழகாக்கிருச்சு. நான் இல்லாமல் பர்த்டே பார்ட்டியான்னு கேட்டுட்டு டேபிள் மேலே வந்து உட்காந்துச்சு கேக்கு. அதுவுமே ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் தீமில் நிறைய குட்டி பட்டர்ஃப்ளைஸோட பெரிய ஃபெதரோட 3 லேயரில் மேலே ஒரு குட்டி ஏஞ்சலோட பறக்கிறதுக்கு ரெடியாக இருந்துச்சு. எல்லாம் ரெடி. எங்கே காணோம்னு நாங்கள் தேடின ஏஞ்சலும் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் அவங்க அம்மா அப்பாவோட அழகாக நடந்து வந்தாங்க. கெஸ்ட்டு எல்லாரும் கிளாப் பண்ணி வரவேற்கவும் குட்டி பாப்பா ரொம்ப ஷை ஆயிட்டாங்க. கிட்ஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் கேம்ஸ் வச்சாங்க. சில பேர் பாட்டெல்லாம் பாடினாங்க. அப்போதான் இந்த பார்ட்டி ஹால் பார்ட்டி மோடுக்கு டியூன் ஆயிருந்துச்சு. பர்த்டே கேல இன்னும் மைண்ட் ப்ளோ ஆகிற மாதிரி மேஜிக் ஷோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மெஜிஷியன் நிறைய மேஜிக் பண்ணாரு. எல்லாமே நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. What is inside? Are you sure nothing inside? கண்கட்டு வித்தையில் சின்ன குழந்தைங்களை மட்டும் இல்லாமல் பெரியவங்களையும் தன்னை மறந்து ஆச்சரியப்பட வச்சுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கேக் வெட்டுற மொமெண்ட் வந்துருச்சு. கிட்ஸ் எல்லாரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு குட்டீஸ் பட்டாள சூளை குட்டி ஏஞ்சல் கேக் கட் பண்ணி அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. கேக் கட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் அஞ்சலி அஞ்சலி சாங்கோட கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாகவும் இருந்துச்சு. வந்த கெஸ்ட்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு ஃபோட்டோ செஷனும் போச்சு. ஃபோட்டோஸ்லாம் நாங்களும் எடுத்துக்கிட்டு வந்த முக்கியமான வேலையை பார்க்க போனோம். அதாங்க சாப்பாடு. நம்ம ஊரில் ஃபங்க்ஷனுக்கு போனால் என்ன சாப்பிட கூப்பிடலை, பரிமாறும் போது என்ன கவனிக்கலை அப்படின்ற எந்த பிரச்சனைக்கும் இங்கே வேலையே இல்லை. சாலட்டில் ஆரம்பித்து டெசர்ட் வரைக்கும் முக்கியமாக தண்ணியில் வாழ்கிற மீன், தரையில் வாழ்கிற கோழி, ஆடுன்னு எல்லாமே வரிசையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்படியே நான் பிளேட்டில் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா, ஃப்ரூட் கஸ்டர்ட், பொரிச்ச கோழி, பரோட்டா வடை வச்சு சாப்பிட்டேன். எல்லாத்தோட டேஸ்ட்டும் நாக்கில் நாட்டியமாடி வயிறும் ஃபுல்லாயிருச்சு. சாப்பிட்டுட்டு ஏஞ்சலுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு ரிட்டன் கிஃப்டையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுருங்க. See you soon.